நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் பட்டணத்துக்காரன் சேனல். போன பதிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஈரோடு சீனாபுரம் சந்தை பத்தி ரொம்ப விரிவா போட்டிருந்தேங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்எஃப் மற்றும் கலப்பின மாடுகள் வாங்கணும். கறவைத்திறன் அதிகமா இருக்கிற மாடுகள் வாங்கணும்னா, நீங்க கட்டாயமா இங்க தாங்க வரணும். சீனாபுரம் சந்தையில என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெச்எஃப் மாடுகளும், கலப்பின மாடுகளும் வந்து இங்க எக்கச்சக்கமா வருதுங்க. அதாவது வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில இந்த மாட்டு சந்தை நடக்குது. இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்துல பெருந்துறைக்கு பக்கத்துல இருக்கிற சீனாபுரம் அப்படிங்கிற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. போன பதிவு பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. அதோட லிங்க் வந்து கீழ குடுக்குறேன். அதோட 2ஆம் பகுதி தாங்க இது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான மாடுகளையும், மாட்டு வியாபாரிகளையும் சந்திக்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பேரு சோமசுந்தரம்ண்ணா. சரிங்கண்ணா. நாங்க பல்லடம் பக்கம் ஜல்லிவீட்டுல இருந்து வர்றோம்ண்ணா. பல்லடத்துல இருந்து வந்திருக்கீங்க? ஆமாங்க. சரிங்க. எங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொட்டை கண்ணுகள் தரமான கண்ணுகள் கிடைக்குது இல்லைங்கண்ணா. அப்ப இந்த ஏரியாவுல கண்ணு கிடைக்கும் சொன்னாங்க. ஏரியாவுல கொம்பு இந்த மாதிரி பெருங்கூட்டு கண்ணுகளை கிடைக்காதுங்க. கிடைக்காது. இங்க பாத்தீங்கன்னா நல்ல ரகமான கண்ணுங்க, நல்ல சரிங்க. குவாலிட்டியான கண்ணுங்க சரிங்க. கிடைக்குதுங்க. சரிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குறோம்ங்க. எத்தனை உருப்படிங்கண்ணா? அப்ப நாங்க இப்போ ஒரு 10 வாங்கிக்கிறோம்ங்க. 10 உருப்படி வாங்கிருக்கீங்க. சரிங்க. இதை கொண்டு போய் நாங்களும் ஒரு நல்ல முறைக்கு மேட்ச்னா ஒரு வருஷத்துல எல்லாம் பூரா ரெடி நாளைக்கு சென்னையில் நல்லா விற்கும் போது ஒரு ரூபாய் அனுசரிச்சு விற்குங்க. சரி. அப்புறம் நான் போடுற மேவுக்கு சாணிகள் விழுந்துக்குங்க. சரிங்க. அதனால நீங்க வந்து வாங்கிட்டு போறோம். வாங்கிருக்கீங்களா? ஆமா. நம்ம கடுத்துறையில மொத்தமா எத்தனை மாடுகள் இருக்கும்னா? ஆனா ஒரு 10-15 உருப்படி இருக்குதுங்கண்ணா. 5 உருப்படி. ஆமாங்க. அப்புறம் வித்துட்டு போய் வாங்கிக்குவோங்க. எல்லாமே ஹெச்எஃப் இருந்தானுங்க. ஆமாங்க ஆமாங்க. ஹெச்எஃப் தான். ஆமாங்க. ஆனா இப்போ ஹெச்எஃப் அப்படிங்கும்போது நிறைய நேரம் இருக்குது. அதுல வந்து இந்த கருப்பு வெள்ளை சட்டை இருக்கு. இதை மட்டும் எதுக்காக என்ன எடுக்கிறோம்? சொல்றது, இது ஒரு நல்ல சிறந்த குவாலிட்டின கருப்பு சட்டைங்கிறது வந்து. சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து நல்லா தரமா வருதுங்கிறாங்கண்ணா. சரிங்க. பால் வந்து நம்ம சிவப்பு சட்டையில கொண்டு போகும்போது இது குவாலிட்டி கம்மியா வரும். சரிங்க. சரிங்க. கருப்பு செடி வந்து பாலுமே நல்ல குவாலிட்டியா இருக்கு வாங்குறாங்க. அப்படி வாங்கியிருக்கீங்க. நான் எல்லாம் என்னென்ன தரத்துல வாங்கியிருக்கீங்க? என்னென்ன ரேட்டுங்க? ஆனா ரேட் பாத்தீங்கன்னா 30,000 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் வாங்கிக்கிறோம்ங்க. அப்படி வாங்கியிருக்கீங்க. சரி, கலவையா வாங்கியிருக்கீங்க. வாங்கிக்கிறோம். எப்படின்னா இன்னைக்கு சந்தைக்கு வந்து மாடு வரது எப்படி இருக்குது? ஆனா மாடு வரது ஓரளவுக்கு நார்மலா வந்து எல்லாம் கொஞ்சம் மழை இல்லாதனால கொஞ்சம் ரேட் கம்மிங்கிறாங்க. இதே மாதிரி மழை பெஞ்சுன்னு இந்த கண்ணுக்குடியில இன்னொரு 5,000 10,000 சேர்ந்து போகும். சேர்ந்து தான் போகும். ஆமாங்க. இப்ப மழை இல்லாம மேவு தட்டுப்பாடு இருக்கிறதுனால சரிங்கண்ணா. கொஞ்சம் எல்லாம் மார்க்கெட் கம்மியா இருக்குதுங்க. ஆனா இதே ஒரு மழைகளை பெஞ்சு நல்லா தீவனங்கள் அதிகமாச்சுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி. நிறைய பேர் பார்த்தா தீவனம் எல்லாம் கொண்டு விற்கிறவங்க நிறைய கொண்டு வர்றாங்க. அதனால கொஞ்சம் ரேட் கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்குதுங்க. ஆனா இப்ப எல்லாமே தலையீத்தீங்களா இல்ல வந்து வேற ஈத்து மாடு? எல்லாமே தலையீத்து கண்ணுக்குடி தானுங்க. சுமாரா எத்தனை லிட்டர் பால் கறக்கும்னு கணிக்கிறீங்கண்ணா? ஆனா இது எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 லிட்டர் 10 லிட்டர் கறக்கணும்னா நேரம்ங்க. குறை இல்லாம பக்குவம் வரதை பொறுத்து கறக்குங்க. அப்புறம் சில பேர் பக்குவம் பண்ணுவாங்க, சில பேர் நல்ல மாதிரி பக்குவம் பண்ணுவாங்க. இப்ப இந்த பால் வரது ஒருவேளை கம்மியா இருந்து பண்ணுவீங்க? எது இல்லைங்கண்ணா, இந்த மாடுகளை நாளைக்கு வந்து செனை பிடிச்சி பால் வரது கம்மியா இருந்ததுன்னா என்ன பண்றதுங்க? கம்மியா தான் வித்துட்டு வேற வாங்க வேண்டியதான். சரி சரி சரி. இந்த சந்தைக்கு தான் முறை வந்திருக்கீங்க. இது மாமா வருவாங்க, நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து. இது தவிர்த்து வேற எந்தெந்த சந்தைகள்லாம் பாக்குறீங்க? வேற நாங்க குண்டடம் போவோங்கண்ணா. சரிங்க. அப்புறம் வேற மாடு சந்தை பெருசா தெரியும். நான் போனதுக்கு மாமா வேணும் அதிகம் போவாங்க. அவர் தான் அடிக்கடி போவார். சோ இது எல்லாமே வந்து உங்களோட கட்டுத்தரைக்கு தான் வாங்கி. ஆமாங்க ஆமா. எப்படி ஒரு வருஷம் மேய்ச்சதுக்கு அப்புறம் விற்பனைக்கு? ஆமாங்க ஆமாங்க. எல்லா பேஜ் நல்ல நம்பர் சைன் கொடுத்துருவோங்க. சரி சரி சரிண்ணா.
இப்ப மாடுகள் வேணும் அப்படின்னா உங்களை டைரக்டா தொடர்பு கொள்ளலாம், நம்ம இடத்துக்கு வந்து வாங்கலாம். அதிகமா இருக்காதுங்கண்ணா. சரிங்க சரி. கொள்ளங்க அப்பப்ப பெருசாகி நம்ம கண் போற கொடுக்கும்போது உண்டுங்க. அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லிங்களா எனக்கு? 85 சரிங்க 26 ஆ 30 சரிங்க 30 சரிங்க 31 31. எப்படிங்க மனசுல இன்னைக்கு எடுத்த மாடுகள்லாம் எப்படி இருக்குது? திருப்தியா இருக்குது. கன்றுகள் நிறைய பாக்குற, கன்றுகள் எதுவும் பாக்கலீங்களா நீங்க? ஆனா பாக்கலாம், நான் இப்ப பொடிக்கணும் வாங்கிட்டு போனா நம்ம லேட் ஆகும்னா, இந்த தரத்துல வாங்கிட்டு போனா நம்ம ஒரு வருஷத்துல உருப்படி பெருசு பண்றதுக்கு லேட் ஆயிருங்க. ஆமாங்க. இந்த தரத்துல வாங்கினா சரியா இருக்கு. ஆமாங்க. ரைட்டுங்கண்ணா ரைட்டுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா, சந்தோஷங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. அண்ணா உங்களோட பேரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வந்து ஈரோடு மணின்னு சொல்லுவாங்க. நம்ம சரிங்கண்ணா. பாதி பேத்துக்கு தெரியுங்க. சரிங்க. நம்ம ஈரோடு மாவட்டத்துல இருந்து தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தையில இருக்கிறோம். ரைட்டுங்கண்ணா. இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில இருந்து கஸ்டமர் வந்திருக்காங்க. இது மெட்ராஸ் போகுது. அதனால இப்ப 3 கண்ணுக்குட்டி வாங்கி இருக்கிறோம். 3 எடுத்திருக்கீங்களா? 3 கண்ணுக்குட்டி. 3மே செவலை எடுத்திருக்கீங்களா? இல்ல, அவங்க ஏரியாவுக்கு செவலை தான் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. சரி. அதனால அதை எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம எப்பயுமே கருப்பு வெள்ளை ஜாதியில சென ஊசி வைக்கிற வரை தான் வாங்கி கொடுப்போம். போன 10 மாசத்துல பலனா வர வரை இருப்போம். சரிங்க. அவங்க ஊருக்கு அது செட் ஆகாது. அதனால செவலையில வேணும்னு சொன்னாங்க. இப்ப செவலையில எடுத்துருக்கோம். செவலையில தான் எடுத்து. செவலையில அவங்க கேட்கறதுனால செவலையில எடுத்து கொடுத்தோம். என்னென்ன ரேட்டுங்கண்ணா? அது 21ங்க. சரிங்க. இது ஃபர்ஸ்ட் 2 விலை கம்மியா பிடிச்சக்காட்டி மீதி 2 கண்ணுக்குட்டி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகே ஓகே. அவங்க சொல்ற விலையெல்லாம் பார்த்தா அதிகமாவே தெரிஞ்சது. சரிங்க. அதனால அது 21க்கு எடுத்து இருக்குது. சரிங்க. இது இன்னும் பல்லு போடாத கிடையாது. சரிங்க. 22 இன்னும் பல்லு போடும்போது இன்னும் மாடு பெருசாயிருங்க. இது 22. சரிங்க. இது வந்து 2 பல்லு இப்பதான் உளுந்து முளைக்குது. ஓகேங்க. 3 மாசம் செனை. இது 23,000. 23. ஆமா, 3 மாசம் செனை மாடு. இப்ப இது கம்மியா எடுத்தக்காட்டி சரிங்க. மத்த அந்த சைஸ் கண்ணுக்குட்டியில 25,000 27,000 சொல்ல மேல அவங்களுக்கு மனசு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அதனால பாச எடுத்தாச்சு. சரிங்கண்ணா. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம சீனாபுரம் சந்தையில மாடுகள் வரத்து எப்படி இருக்குதுங்க? இன்னைக்கு மாடு வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. கொஞ்சம் வியாபாரம் டல்லாத்தான் இருக்குது. காலையில இருந்து நான் பார்த்த நிலவரத்துக்கு மாடு வரத்துக்கு டல்லாத்தான் இருக்குது. வியாபாரம் அவ்வளவுக்கு இல்ல. சரிங்க. என்ன ஒரு ஜோரா பெரிய பெரிய மாடெல்லாம் கருப்பு விலை ஹெச்எஃப் மாடெல்லாம் வியாபாரம் ஆகும். சரி, எல்லாம் புடிச்சு நிக்கிறவங்க எல்லாம் புடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் இதாத்தான் இருக்குதுங்க. சரிங்கண்ணா. விலை நிலவரங்கள் எப்படி இருக்குண்ணா? விலை நிலவரம் இன்னைக்கு கேட்கற கால இல்லாம கிடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நான் செவலை அந்த ஹெச்எஃப் மாடு வாங்கியிருந்தா முன்ன போல தெரியும். சரிங்க. இந்த செவலை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அங்க நிலவரம் பார்க்கும்போதே தெரியுது. அங்க கேட்கற கால ஏதாவது தெரியுது. எல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு முன்ன பண்ண அனுசரிச்சு யாரு கேட்டாலும் கொடுத்துற நிலைமையில தான் இருப்பாங்களா இருக்குது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனாபுரம் மட்டும் இல்லாம இந்த கருங்கல்பாளைய சந்தையிலயும் உங்களை பாக்கலாம். ஆமாங்க. எல்லா சந்தைகளையும் வந்து நீங்க எல்லா சந்தைக்கும் போக மாட்டாங்க. சரிங்க. மெயின் சந்தை வந்து ஈரோடுங்க. ஈரோடு சந்தை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே முக்கியமான சந்தை. பெரும் சந்தை. அனைத்து ஸ்டேட்டுகளுக்கும் அதுதான் நம்ம முக்கியமான சந்தை. அதனால வந்து நம்ம மெயின் வந்து பெரிய சந்தையில தான் நம்ம பண்றோம். சின்ன சின்ன சந்தையிலாம் போய் நம்ம பண்ற வேலையும் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிற கடல்ல இருக்கிறோம். கடல்ல விட்டு போட்டு நாம அங்கேயும் போவோம். அதனால நம்ம அந்த சந்தையில தான் பண்றோம். வளர்ப்பு கண்ணு வாங்கினா வளர்ப்பு கண்ணுக்கு இந்த சந்தை தான் பெஸ்ட். வந்து ஊர்காட்டு கண்ணு விவசாய வியாபாரிகிட்ட கேரண்டியா பார்த்து வாங்குறதுக்கு இந்த சந்தை கரெக்ட். சரிங்க. அதனால நம்ம இங்க தான் இருப்பாங்க. மற்றபடி வேற சந்தைக்கெல்லாம் போனா செட் ஆகாது. இது எங்க ஊர் லோக்கல் கண்ணுனால தைரியமா எடுத்தாலும் வெயில் எந்த ஒரு ஆளும் தாங்கும். சரிங்க. அதனால ஆனா இந்த ஹெச்எப்ல நிறைய ரகங்கள் இருக்குது. ஆனா வந்து இந்த கருப்பு வெள்ளை மட்டுமே இங்க வந்து இங்கேயும் சரி ஈரோடு சந்தையிலயும் சரி ரொம்ப ஃபேமஸா இருக்கிற கருப்பு வெள்ளைக்கு வந்து மவுசுங்க. சரிங்க. கருப்பு வெள்ளை கண்ணு பாத்தீங்கன்னா நீங்க சென ஊசி போட்டு வாங்குற அளவுக்கு வாங்கி சென போட்டு வித்தீங்களா கூட நீங்க 40,000க்கு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கினீங்களா கூட சரிங்க. சென போட்டு ஒரு 7-8 மாசத்துல விட்டா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு போகுது. 1 லட்சம் ரூபாய்க்கு போகுது. பாத்தீங்களா 10 மாசத்துல உங்களுக்கு 60,000 50,000 லாபம் கிடைக்குது. சரிங்க. இப்ப நம்ம இதாட்டெல்லாம் எடுத்தோம்னா நீங்க என்ன முக்கி வித்தீங்களா 55 ரூபாய் 50 ரூபாய்க்கு மேல தாண்டாது. ஒரு வருஷத்துக்கு மேல வளர்த்தீங்க கூட. ஆனா இது விரும்பி வாங்குறோம். இதைத்தான் வாங்குறோம். அதை வாங்குறோம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டம். சரிங்க. ஒரு தாட்டி வாங்கினோம்னா 10 மாசத்துல வைக்கிற வேறு. ஓகே. இந்த தீபாவளிக்கு வாங்கினோம்னா அடுத்த தீபாவளிக்கு போன சாட்டை பல்கா 4 கண்ணுட்டி வாங்கி வியாபாரம் பண்றது. வியாபாரம் பார்த்தா அதுங்க. இது வாங்குறோம். இதைத்தான் இந்த செவலை ரகமெல்லாம் இப்ப நம்ம எடுத்துக்கிறதுல சுமாரா எத்தனை லிட்டர் பால் கறக்கும்னு நினைக்கிறேன்? இது ஆவரேஜ் ஒரு 5-6 அவ்வளவுதான் கிடைக்கும். ஹெச்எஃப் மாதிரி கறக்காது. 5 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிறதுக்கு வாய்ப்பு. அலச்சனுக்கு 5 கறக்கும் கேரண்டி. நான் உங்களோட தொடர்பு எண்ணு கொடுங்க. யாராவது மாடு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா சீனாபுரம் சந்தையோ இல்ல ஈரோடு சந்தையிலயோ வாங்கணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா? அதுக்கு பண்ணலாங்க. என்ன நம்பர் பாத்தீங்கன்னா 96 98ங்க 55 55 17ங்க. சரிங்க. இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா 96 98 55 55 27ங்க. இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். ரெண்டுமே வாட்ஸ்அப் இருக்குங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வாங்கி கொடுக்கறது பாத்தீங்கன்னா கண்ணு மாடு சென மாடு. சரிங்க. கண்ணுக்குட்டி
அதுதான் வாங்கி கொடுப்போங்க. சரி. அந்த வத்தக்கறவை மாடு, ம். வெட்டு மாடு சரிங்க. அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம். வாங்கி கொடுக்கல. தெளிவா வாங்கி கொடுப்போம் பொருளை. கண்ணு மாடு தான் வத்தக்கறவை மாடு கூட நம்ம வாங்கி தர மாட்டோங்க. ஏன்னா சரி, நம்ம வந்து இன்னைக்கு வத்தக்கறவை மாடு ஒரு மடி கட்டி வரும். ஆ, நம்ம யாரோ ஒருத்தருக்கு 3 லிட்டர் கறக்கும் 4 லிட்டர் கறக்கும் வாங்கி கொடுப்போம். ரைட்டுங்க. அது என்ன கண்டிஷன் நம்மளும் தெரியாது, வியாபாரியில அங்க வாங்கி இப்படி கை மாத்திட்டு போவாங்க. கண்டிப்பா. அதுவும் தெரியாது. நாங்க போயிட்டு 1/2 லிட்டர் வருதா 1 லிட்டர் வரதா எதுவும் கேரண்டி சொல்ல முடியாது. அதான். அதை வாங்கி கொடுத்து போட்டு நாளைக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா சரி. வாங்கி கொடுத்தோம் நம்மள தான் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா. மத்தவங்கள கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா. நம்ம அந்த 500,000 லாபத்துக்கு கமிஷனுக்கு வாங்கி கொடுத்தது நாம தான் மாட்டோம். அதான். அதனால நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக மாட்டேங்க. சரிங்க. கண்ணு மாடு சேன மாடு வாங்கி கொடுப்பேன், கண்ணுக்குட்டி வாங்கி கொடுப்பேன். நம்ம கிட்ட வாங்கி கொடுக்குற மாடு தப்பு தகவல் இருந்தா நம்ம மாட்டை வந்து மாத்தி கொடுத்துருவோம். மாத்தி கொடுத்துருவோம். எந்த புரோக்கர் பண்றாங்களா பண்ணலையே தெரியாது. நான் வந்து மாடு தப்புனா கஸ்டமருக்கு மாட்டுக்காரங்க கிட்ட நான் மாடு ரிட்டர்ன் பண்ணி மாத்தி கொடுப்பேன். அது பராமரிப்பு நல்லா பண்ணி தப்பு நடந்தாதான். சரி. பராமரிப்பு பண்ணல சரியில்லைன்னு சொல்லி போட்டு அதையெல்லாம் நம்ம மாத்தி தர முடியாது. கண்டிப்பா, மாட்டுக்காரங்க கண்டிப்பா. நம்மள அடிச்சு போடுவாங்க. அதனால அந்த வேலைக்கு போக மாட்டோம். சரிங்க. தெளிவா இருந்தா தப்பு இருந்துச்சுன்னா மாத்தி கொடுப்போம், மாத்தி கொடுப்பீங்க. பண்ணுவாங்க. அது நம்ம தெரிஞ்ச ஆளுகிட்ட மட்டும் தான் மாடு வியாபாரமும் பண்ணுவோம். சும்மா Okay. நினைச்சவங்க எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு தப்பு இருக்குமா போகாம அந்த ஆளு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. நம்ம கண்டிப்பா. அவங்கள போய் தொலைவிட்டு இருக்கணும். அதான் சரி. தெரிஞ்ச ஆளுகிட்ட மட்டும் தான் நம்ம மாடு எடுத்து கொடுப்போம். ஓகேண்ணா. உங்களை விலை சந்திச்சது- விலை முன்ன பின்ன இருக்குங்க. சரிங்க. பாக்குறவங்களுக்கு வீடியோ பாக்குறவங்களுக்கும் சரி, இது நேர்ல பாக்குறவங்க வாங்குறவங்க கிட்ட ஆ, அவங்களுக்கு பிடிச்சுதான் எடுக்கிறோம். நம்ம கண்டிப்பா. யாரும் அவங்க ஜோப்ல வந்து பணம் பிடிங்கி எல்லாம் வாங்கி எடுத்தல, உண்மை. பிடிச்சுதான் எடுக்கிறாங்க. ஆமா. அது வந்து வீடியோ பார்க்கும் மேல சில பேருக்கு விலை எச்சாவும் தெரியலாம், கம்மியா இருக்கும். அவங்க நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியும். வாங்குறவங்க நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 60,000 சொன்னா வீடியோ பார்க்க விலை எச்சா தெரியும். சரிங்க. ஆனா சந்தையில அவங்க 80,000 85,000 சொல்லுவாங்க. அது சரி. அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்க. நான் வாங்கினது விலை எச்சா தெரியும். அது கண்டிப்பா, முன்ன பின்ன இருக்குங்க. சரிங்க. இதுமே நேர்ல வந்து களத்துல வாங்குறாங்களோ வாங்கலையோ ஒரு Okay. விசிட் சந்தைக்குள்ள வந்து ஆ, நான் ஏன் கூட இல்ல யாரும் அவங்களே கூட தனியா எல்லா மாட்டு நிலவரங்களை விசாரிச்சாங்களா தான் சரி. சந்தையோட நிலவரம் எப்படின்னு தெரியும். நாளைக்கு அவங்களே ஒரு மாடு கண்ணு வித்தா கூட சரி. கொஞ்சம் சேர்த்து லாபத்துக்கு வைக்கலாம். வைக்கலாம். ரைட்டுங்கண்ணா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரிங்க, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். சந்தோஷம். நன்றிங்க. நன்றிங்க.